லாஸ்ட் 24 செப்டம்பர் 24 வந்துட்டு இந்த மேடத்துக்கு தன்விகா மேடத்துக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்துட்டு நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். செம்மையாக பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ வந்துட்டு இப்போ நான் எதுக்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த பர்த்டேக்கு வந்துட்டு டெக்கரு, கேக்கு, அவுட்ஃபிட்டு இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. எங்கே போய் வாங்கினா அஃபோர்டபுளாக இருக்கும், எந்த மாதிரி சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி நான் நிறைய யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் நிறைய சர்ச் பண்ணேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு நம்ம எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக ஷேர் பண்ணக்கூடாது. ஒரு பார்க்குற யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த வீடியோவை இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள், இவளுக்கு யூஸ் பண்ண நாங்கள் டெக்கரு, அவுட்ஃபிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம், எவ்வளோ ஆச்சு அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் இது கூட நாங்கள் வந்துட்டு இந்த பர்த்டே வந்துட்டு விலாகை நான் வந்து எடுக்கவே இல்லை. அந்த ஐடியா வந்து எனக்கு அப்போ தோணவே இல்லை. சரின்ட்டு இப்போ தான் எனக்கு தோணுச்சு. சரி, அப்போ வீடியோ ஃபோட்டோகிராஃபர் நம்ம வச்சுருந்தோம்ல, அவங்க எடுத்த வீடியோஸ் தான் நான் கிளிப்பாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு என்ன பாய் சொல்கிறேன், நீ தெரியலையாங்க? சரி லாஸ்ட்டில் பாய் சொல்கிறேன், ஓகே. அப்புறம் வந்துட்டு இவளுக்கு வந்து பர்த்டே கிஃப்ட்டு அதெல்லாம் தான் அன்பேக் பண்ணுற வீடியோ இருக்கும். கிஃப்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, அதனால் அதையுமே சேர்த்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்துடலாம். இது வந்துட்டு நாங்கள் அமேசானில் இருந்தால் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு ஸ்டேஷ்னரி பாக்ஸ் தான். இதில் வந்துட்டு ஒரு பேக்கில் வந்துட்டு 12 பீசஸ் வருது, மொத்தமாக 5 வருது. மொத்தமாக நாங்கள் வந்துட்டு 60 பீசஸ் வந்து தேவையான ஆர்டர் போட்டிருந்தோம். இது வந்துட்டு ப்ரைஸ் என்ன வருதுன்னா 1900 ரூபாய், 1900 வருது. இந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னா, உள்ளே வந்துட்டு ஒரு எரேசர், ஒரு ஷார்ப்னர், 2 பென்சில், ஒரு ஸ்கேல் இந்த மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸ் வந்துட்டு நல்லா கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு யூனிகான் தீமும் அப்புறம் ஸ்பேஸ் தீமும் வச்சு அழகாகவே இருக்குது. அது கூடவே ஒரு ஹேண்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே கூட கிஃப்டாக கொடுக்கலாம். ஆனால் நாங்கள் வந்துட்டு சாக்லேட் எதுனா ஸ்வீட் வச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்துட்டு பேக்ஸும் அமேசான்லேயே ஆர்டர் போட்டிருந்தோம். இது வந்துட்டு செட் ஆஃப் 25 வருது. இது வந்துட்டு 399 ஒரு செட்டு வந்துட்டு. இது மாதிரி நாங்கள் 3 செட்டு வந்து ஆர்டர் போட்டோம். அனிமல் தீம் ஒன்று, பஸ் தீம் ஒன்று, அந்த பேக் பேக் தீம் ஒன்று போட்டோம். இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபோட்டோவில் பார்க்கும்போது நல்லா பெருசாகவே இருந்துச்சு. அந்த பாக்ஸ்லாம் நம்ம உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் ஆர்டர் போட்டோம். ஆனால் இந்த பஸ் தீமில் இருக்குல்ல, அந்த பேக்கில் மட்டும்தான் பாக்ஸு, பிஸ்கெட்டு இதெல்லாம் நாங்கள் உள்ளே வைக்க முடிஞ்சது. மற்ற 2 பேக்கும் ரொம்ப குட்டியாக, அதோட அந்த ஓப்பன் ஸ்பேஸ் கூட ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. உள்ள பாக்ஸ் வந்து நாங்கள் வச்சாலும் பாதி பாக்ஸ் வெளியே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் போடலாமான்னு பார்த்தா, இது வேறு நாங்கள் லாஸ்ட் டைமில் 24 பர்த்டே அப்படின்னா 22 போட்டு 23 வீட்டுக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி போட்டிருந்தோம். அதனால் ஒன்றும் பண்ண முடியல. நாங்கள் அதே அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ பேக் பண்ணி வச்சிட்டோம் நீட்டாக. அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்கரேஷன் பார்க்கலாம். டெக்கரேஷன் வந்துட்டு நான் எதில் பார்த்தேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நிறையா பார்த்துட்டே இருக்கும் வந்துட்டு பேபி நாங்கள் வந்துட்டு யூனிகார்ன் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். யூனிகார்ன் வந்து இப்போ நார்மலாக எல்லோரும் வைக்கிறாங்க அப்படின்ட்டு அப்புறம் வேணான்னு இது பண்ணிட்டோம், டிசைட் பண்ணிட்டோம். அப்புறம் ஃபேரி வைக்கலான்னு பார்த்தோம். ஆனால் ஃபேரியும் வேணாம், அதுவும் நிறைய பேர் வைக்கிறாங்க அப்படின்ட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு இது ஸ்னோ எனக்கு ஐடியா வந்துச்சா. அப்போ பார்க்கும்போது ஸ்னோ யாராவது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவ்வளோ ஒன்றும் இதெல்லாம் தெரியல எனக்கு. ரொம்ப அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸில் பண்ணியிருக்கிறதுலாம் வந்துட்டு செம்ம ரிச்சாக சூப்பராக இருக்குது. எனக்கு அது மாதிரி வேணும்னு ஆசை. ஆனால் அது வந்துட்டு நம்ம சைட் பண்ணுற மாதிரி இல்லை. அப்போ தான் எதாச்சியாக அந்த பேபி பூ ஈவெண்ட்ஸில் வந்துட்டு நான் இதை பார்த்தேன். இதே மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவங்க போட்டிருந்த அந்த வீடியோலாம். ஸோ நாங்கள் வந்து அவங்ககிட்ட கால் பண்ணி பேசி ஓகே பண்ணோம். ப்ரைஸ் வந்து என்ன வந்துச்சுன்னா 40,000 சொன்னாங்க. லாஸ்ட்டாக பேசி 38,000க்கு கொண்டு வந்தாங்க. ஆனாலும் லாஸ்ட் டைமில் நாங்கள் வந்துட்டு 35 தான் பே பண்ணோம். இது வந்துட்டு எதுக்கு பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னா, அந்த காட்டன் வந்துட்டு அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்களே, அது வந்துட்டு ஸ்னோ மாதிரி அதை கொடுக்க அதுக்கும், அப்புறம் அதில் வந்துட்டு 3D பொம்மை வந்துட்டு 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக அவங்க கட் அவுட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் இன்னுமே கம்மியாக வரும். நீங்கள் யாருன்னா அந்த மாதிரி புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேசி பாருங்கள். கட் அவுட் வச்சு வேணும்னாலும் கேளுங்க, ப்ரைஸ் கம்மியாக பண்ணி கொடுப்பாங்க. அவங்களே தான் எங்களுக்கு கேக்கும் அரேஞ்ச் பண்ணாங்க. நான் வந்துட்டு வேறு ஒரு தீம் கேக்கு தான் நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து மாற்றி அனுப்பிட்டாங்க. அவங்க வச்சுருந்த அதே கேக், அவங்க ஆல்ரெடி பண்ண டெக்கரில் வச்சுருந்த அதே கேக் அவங்க அனுப்பிட்டாங்க. அதனால் அவங்க அதே பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம கேக்லாம் வெளியே ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா தீம் கேக்ஸ்லாம் வந்துட்டு 3,000 to 5,000க்குள்ளே வரும். எங்களுக்கு வந்துட்டு இந்த டெக்கர் கூடவே அது பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அது ஓகே தான். அப்புறம் பேபியோட என்ட்ரியும் அவங்களே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓவரால் இந்த பேபி பூ ஈவெண்ட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அப்புறமா அவுட்ஃபிட் வந்துட்டு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அவுட்ஃபிட் எங்கே எடுத்தோம் அப்படின்னா
இங்கே தான் நம்ம சரவணா பொரசவாக்கம் சரவணா ஸ்டோரில் தான் எடுத்தோம். இது வந்துட்டு ப்ரைஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா 2800. ஆமாம் 2800 2800 வந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு பேபிஸ்கான ஒரு கடையில் போய் நாங்கள் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸஸ் வந்து யூனிகார்ன் தீமில் இருந்துச்சு. அந்த ட்ரெஸ் வந்துட்டு 6000 வந்துச்சு. எனக்கு மனசே கேட்கல, ஒன் டைம் போட்டதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து நம்ம எடுக்கணுமா அப்படின்ட்டு. சரி நம்ம எதுக்கும் சரவணால போய் பார்ப்போம், அடிக்கடி நம்ம பார்க்கும்போது நிறைய க்யூட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், அதனால் ஒரு ஹோப்பில் போனேன். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே எங்களுக்கு கிடச்சிது. அந்த டெய்ல் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நான் வேணும்னு நினச்சி போனேன். அது மாதிரியே கிடச்சிச்சு சூப்பராக. அப்புறம் அதை எடுத்தாச்சு. அப்புறம் எனக்கான அவுட்ஃபிட், எனக்கான சாரீ வந்துட்டு எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னா சவுகார்பேட்டில் தான் எடுத்தேன். இது வந்துட்டு சாரீ இல்லை, மீட்டர் கணக்கில் இந்த லெஹங்காலாம் நம்ம தைக்கிறதுக்காக நம்ம துணி எடுப்போம்ல, அந்த மாதிரி துணி வந்துட்டு 9 மீட்டர்ஸ்க்கு சாரியோட லென்த்து மாதிரி நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். அது வந்துட்டு அப்புறம் பார்டர் இல்லாமல் ரொம்ப பெயினாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு எடுக்கும்போது ஓகேன்னு எடுத்துட்டேன். அப்புறம் எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நான் வீட்டில் புலம்பிட்டே இருந்தேன், எனக்கு வேறு எடுத்தாங்கன்னு. எல்லாரும் வேறு நேரில் பார்த்து நல்லா இல்லைன்னு சொன்னாங்களா. என் ஹஸ்பண்டுக்கான பிடிச்சிருந்துச்சு, நல்லா தான் இருக்கும்ட்டு சரி பார்டர் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் வந்துட்டு பார்டரும் வந்துட்டு சரணா ஸ்டோருக்கு பக்கத்தில் ஒரு சந்துக்குள்ளே ஒரு 2வது கடை இருந்துச்சு, ரைட் சைடில் லெஃப்ட் சைடில். அந்த கடையில் தான் 9 மீட்டர்ஸ் எடுத்தேன். அதுவே 1200 வந்துச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஆனால் மீட்ரு வந்து 1 மீட்ரு 160 வந்துச்சு. நான் 9 மீட்டர் சாரீக்கு அப்புறம் கைக்கெலாம் வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 1/2 மீட்டர் தனியாகவும் எடுத்துக்கிட்டேன். அதை வந்துட்டு நானே ஒட்டிக்கிட்டேன். அதை ஸ்டிச் பண்ண முடியாது, அது கார்னரில் இடம் இல்லை. இப்படி தாங்க என் சாரியை நான் ரெடி பண்ணேன். இந்த சாரீ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய மெட்டீரியல்ஸ் நிறைய கடையில் இருக்குது. அந்த சவுகார்பேட் நம்ம போனாலே எல்லா கடையிலையும் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நிறையா பார்க்கலாம். கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா சிம்பிளாக லெஹங்கா மாதிரி ஸ்டிச் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். அந்த சாரீ ஃபேப்ரிக் வந்துட்டு எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா, ஒரு மீட்டர் வந்துட்டு 1200 சொன்னாங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி தான் நாங்கள் அந்த கடைக்கு போனோம். அதனால கம்மி பண்ணி ஒரு மீட்டர் வந்து 700 அந்த மாதிரி ப்ரைஸில் நாங்கள் வாங்கினோம். ரொம்ப வேறு வயசு தான் அந்த இதுக்கு வாங்கினோம். அப்புறம் உள்ளே கிடைக்கிற அந்த சாட்டன் வந்துட்டு அதை வந்து இன்ஸ்கர்ட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ப்ளவுஸ் வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற அல்மைட்டியில் கொடுத்து ஸ்டிச் பண்ணேன். அது வந்துட்டு இன்ஸ்டாவில் தான் ரெஃபரன்ஸ் பார்த்து அந்த மாதிரி மாடலில் நான் வந்து கேட்டேன். அப்புறம் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கான அவுட்ஃபிட் இருக்கிறதுலே அவங்க தான் ரொம்ப கம்மியாக இது பண்ணியிருந்தாங்க. அவங்க கோட்லாம் பார்த்தாங்க, செட் ஆகலை. அப்புறம் வந்துட்டு நம்ம வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு ராம்ராஜில் போயிட்டு இந்த வேஸ்டியும் ஷர்ட்டும் ஒரே ஷேடில் நல்ல ஒரு மாதிரி மினிமினிப்பாக இருக்குமே அந்த மாதிரி ஷர்ட் அவங்க பார்த்தாங்க. உடனே என் சாரீக்கு மேட்சாக எடுங்க அப்படின்னால அந்த மாதிரி கலர் எடுத்து அவங்க சிம்பிளாக அந்த மாதிரி பேர் பண்ணிக்கிட்டாங்க. இவ்வளோதாங்க எங்கள் அவுட்ஃபிட். இப்படி தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். அடுத்ததாக பாப்பாவுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது ஒரு கிஃப்டாக டான்சிங் கேக்டஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அதனால சும்மா ஸ்டிங் பாக்ஸ். இது வந்துட்டு புக்ஸ். Guess who? Guess. Okay. My first word. Hello parents. இது வந்துட்டு உனக்கு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கைட் மாதிரி. அப்புறம் வந்துட்டு வவுச்சர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. Who's in this house? சீக்கிரம் உள்ள யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி. மாதிரி கிளாஸ் பாக்ஸ். அப்புறம் இந்த மாதிரி மாஸ்க். இது ஒரு ட்ரெஸ்ஸு. சுதாகர் எங்கள் அண்ணா ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன். அதே மாதிரி பெல்ட் வேர் ஜிஏ கோவிந்தன் தெரியல. உங்க அண்ணன் ஃப்ரெண்டாக தான் இருக்குமா? இது யார் பேரு?
இலக்கியா எடுத்தது நாங்கள். இவ்வளோ சாஃப்டான கிளாத் தான் எடுத்துருக்கா. எல்லாரும் எந்த கடையில் எடுக்கிறாங்கன்னு தெரியல. நிறைய ட்ரெஸ் தான் வந்துருக்கு. யாருன்னு பாருங்க. தியானேஷா, மேரி தியானேஷ் என் ஆஃபீஸில் இருக்கு. அவள் தான் ஓப்பன் பண்ண, அவளை வச்சுட்டு ஓப்பன் பண்ண, அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்கேன். ஆனால் அவள் தூங்குறா. இது வந்து ஃபஸ்ட்டு அந்த விஷயம் ஒரு பொண்ணு வந்து நேம் இல்லை. ட்ரெஸ் இது வந்துட்டு அமேசானில் ஆர்டர் போட்டிருக்காங்க. இது பூஜா சிந்து மகா. அதுதான் நீ கவர் பண்ணுங்க. பூஜா சிந்து மகா ரெண்டு பேர் பூஜா சிந்து மகா. ஓ ஆமாம். கேட்கலாம். உங்களுக்கே தெரியாதா அவங்க தாங்க. ஆயிரம் குட்டியா ட்ரெஸ் தான் அவருக்கு. பாப்பா ட்ரெஸ் தான். நைட் ட்ரெஸ் தான். கேஷ் ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருக்கு. மெட்டீரியல்லாம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ட்ரெஸ் தான். இவளுக்கு எல்லாமே ட்ரெஸ் தான். அதுதான் அது அங்கே இருக்கிற யாரு ரோல் பால் செட். Baby first blocks. Blocks. Name இல்லை. Name இல்லையா? இது ஓப்பன் பண்ணியிருந்தா கூட செகண்ட் ட்ரெஸ்ஸாக மாற்றிடுவாங்க. தீமுக்கு அந்த ஸ்னோ தீமும் வைக்கலாம். கரெக்டாக இருக்கும். ப்ளூ அண்ட் ஒயிட் தீம் சொல்லிட்டீங்களா இன்னும் ஆல்ரெடி? இப்போ ஆர்வியன் ஃபங்க்ஷன் போகும்போது பெருசாக இருக்குங்களா? ஆனால் அங்கே வச்சு இந்த ட்ரெஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருந்தா போட்டுருந்துருக்கும். இது யாருன்னு தெரியல. பாக்ஸாக தான் இருந்துச்சு. இதுவும் நல்லா இருக்கு. சாஃப்டாக நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ளூட்டாக ஒரு ஜெர்கி. இதில் பேர் போது நல்லா பேர் போல கலர். இதுவும் அழகாக இருக்குது. சாஃப்டாக நல்லா நிறைய நல்ல ட்ரெஸ்ஸஸ். ஓகே, இதெல்லாம் எங்களுக்கு பாப்பாக்கு வந்துட்டு ஒரு ஃப்ராக்ரன்ஸ் டிஃப்யூசராக. அப்புறம் நெக்ஸ்ட் எடிஷன் பியூட்டி பர்ஃப்யூம். நெக்ஸ்ட்டு சாக்லேட். இந்த மாதிரி சாக்லேட். You all enjoy this video. இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம். இது மாதிரி வீடியோஸ் இல்லை, நான் வந்துட்டு எல்லா மாதிரியான வீடியோஸும் போட்டுட்ருக்கிறேன். ஏன்னா நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ நான் அதெல்லாம் போட்டுட்ருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. பாய் சொல்லு. பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுமா கனி. சப்ஸ்கிரைப் சொல்லு.
subscribe.